புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி அருகே உள்ளது மல்லாங்குடி கிராமம். மொத்த ஊருமே அந்த அதிர்ச்சி செய்தியிலிருந்து இன்னும் மீளவில்லை. இப்படியெல்லாம் கூடவா செய்வார்கள் என்று ஒவ்வொருவரும் ஆந்தாந்து போயிருக்கிறார்கள். கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டை சுற்றி வளைத்திருந்த போலீசாரும் அதிகாரிகளும் முக்காடு போட்டிருந்த பெண் அடையாளம் காட்டிய அந்த இடத்தை தோண்டச் சொல்லியிருக்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்துவிட்டது. ஊர்க்காரர்களின் சந்தேகமும் உண்மையாகிவிட்டது. ஆம், குழிக்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது ஒரு ஆண் சடலம். 52 நாட்களாக யார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று ஊர்க்காரர்களை நம்ப வைத்திருந்தார்களோ அவர்தான் இந்த குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடூரத்தை செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை, சடலமாக மீட்கப்பட்டவரின் மனைவியும் 2 மகள்களும் தான். தாலி கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் சேர்ந்து எதற்காக தந்தையை இவ்வளவு கொடூரமாக கொல்ல வேண்டும் என்ற கேள்வியோடு விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு கிடைத்த தகவல்களெல்லாம் அதிர்ச்சி தந்தவையாகவே இருந்துள்ளது. கொல்லப்பட்டவர் பழனிவேல். 55 வயதான இவர் மரத்தச்சு வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு மகாலட்சுமி என்பவரோடு திருமணமாகி இருக்கிறது. இந்த தம்பதிக்கு தமிழ்ச்செல்வி, சாரதா என்று 2 மகள்கள் உள்ளனர். தமிழ்ச்செல்வி திருமணமாகி விவாகரத்து பெற்றுவிட்டதால் தாய் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார். பழனிவேலுக்கு உடலில் ஆங்காங்கே கொழுப்பு கட்டி வந்திருக்கிறது. அதோடு அவருடைய உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த 7 வருடங்களாக வேலை வெட்டிக்கு போகாமல் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்திருக்கிறார். மகாலட்சுமியும் அவரை அடிக்கடி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் பழனிவேல் திடீரென்று காணாமல் போயிருக்கிறார். ஊர்க்காரர்கள் விசாரித்த போது கொழுப்பு கட்டி சிகிச்சைக்காக கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்த்து வருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஊர்க்காரர்கள் அதை நம்பவில்லை. மொத்த குடும்பமும் ஊரில் இருப்பதால் பழனிவேலோடு மருத்துவமனையில் யார் இருந்து அவரை பார்த்துக் கொள்கிறார்கள் என்று அக்கம்பக்கத்தினர் கேட்ட கேள்விகளுக்கு மகாலட்சுமியின் மழுப்பலான பதில்கள் பொருந்தி போகவில்லை. அதோடு ஊர்க்காரர்களின் இந்த சந்தேகத்திற்கு மற்றொரு காரணமும் இருந்துள்ளது. அது மகாலட்சுமியின் நடவடிக்கைகள்தான். தாயும் 2 மகள்களும் சேர்ந்து அடிக்கடி பழனிவேலுவை தாக்கி சண்டையிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் குடும்பமே சேர்ந்து பழனிவேலை தாக்கியதால் அவர் காணாமல் போனதற்கு பின்னால் வேறு ஏதோ மர்மம் இருக்கிறது என்று நினைத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் பழனிவேலுவின் 2வது மகள் சாரதா திருப்பூருக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் தனது அத்தையும் பழனிவேலுவின் சகோதரியுமான காவேரிக்கு போன் செய்து தனது தந்தை மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார் என்றும் அவரை வீட்டுக்கு வெளியே இருந்த குளியலறை அருகே புதைத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன காவேரி எதற்காக ஊரில் உள்ள யாரிடமும் இதை பற்றி சொல்லவில்லை என்று கேட்டிருக்கிறார். அதோடு அவரின் சந்தேக கேள்விகளுக்கெல்லாம் சாரதாவிடமிருந்து வந்த பதில்கள் பொருந்தி போகவில்லை. பழனிவேலுவுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த காவேரி உடனே இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். அவங்க மகா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் தான் கேட்டேன், கோயம்புத்தூர்னு சொன்னான். உண்மையை சொல்லிடி, முடியாத விட கொண்டே கோயம்புத்தூர் வச்சுருக்கு, இல்லை கோயம்புத்தூர். அப்புறம் என்ன உண்மையை சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கிட்டே புதைச்சிட்டான். அதோட சொன்னால் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். எப்போக்கா சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சொன்னான். இப்போ வந்த ஞாயிற்றுக்கிழமை. அதோட நான் அப்புறம் எதுவும் பேசிட்டு அவளுமே நான் கோவமாக ஃபோனை கட் பண்ணிட்டேன். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் பழனிவேல் உடல்நலக்குறைவால் இறக்கவில்லை,
குடும்பமே சேர்ந்து அவரை கொடூரமாக கொன்று புதைத்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. 100 நாள் வேலைக்கு சென்றும் மகளிர் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கியும் மகாலட்சுமி பழனிவேலுவின் மருத்துவ செலவுகளை கவனித்து வந்துள்ளார். இந்த சூழலில் மகாலட்சுமி குறித்தும் அவரின் மகள்களின் நடத்தை பற்றியும் ஊருக்குள் தவறாக பேசியிருக்கிறார்கள். இதை பற்றி கேள்விப்பட்ட பழனிவேல் மனைவியையும் மகள்களையும் கண்டித்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவரின் கண்டிப்பு அதிகரித்திருக்கிறது. இதனால் மகாலட்சுமிக்கும் அவரது 2 மகள்களுக்கும் பழனிவேல் மீது கொலைவெறி உருவாகியுள்ளது. சம்பவத்தன்று வழக்கம் போல பழனிவேல் சந்தேக சண்டை போட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமியும் அவரது 2 மகள்களும் பழனிவேலை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார்கள். தமிழ்ச்செல்வியும் சாரதாவும் கை கால்களை பிடித்து கொள்ள மகாலட்சுமி பழனிவேலின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். வீட்டின் பின்புறம் குளிப்பதற்காக புடவையால் மறைக்கப்பட்டிருந்த இடத்தில் குழி தோண்டி தாயும் மகள்களும் சேர்ந்து சடலத்தை புதைத்து விட்டார்கள். அந்த இடம் மறைக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் குழி தோண்டி புதைத்தது ஊர்க்காரர்கள் யாருக்கும் தெரியவில்லை. பழனிவேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள மருத்துவமனையில் தங்கியிருப்பதாக மகாலட்சுமி கூறிய பொய்யை ஊர்க்காரர்கள் நம்பாமல் சந்தேக கேள்விகளால் துளைத்தெடுத்து வந்த நிலையில் இளைய மகள் சாரதாவுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. போலீசாரிடம் சிக்கிக் கொண்டு விடுவோமோ என்று நினைத்திருக்கிறார். இதனால் அவர் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு திருப்பூருக்கு சென்றுள்ளார். அதன் பிறகும் சாரதாவின் பயம் குறையவில்லை. தந்தையின் கொலையிலிருந்து தப்பிக்க நினைத்த அவர் அவரின் அத்தை காவேரிக்கு போன் செய்து மழுப்பலாக உண்மைகளை கூறியிருக்கிறார். போலீசில் அளித்த புகாருக்கு பிறகுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. நடத்தையில் சந்தேகப்பட்டு சண்டை போட்டு வந்ததால் கணவனை கொன்றுவிட்டதாக மகாலட்சுமி வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் ஊருக்குள் விசாரித்ததில் இந்த கொலையின் பின்னணியில் வேறு சில காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் மூத்த மகள் விவாகரத்து பெற்று வீட்டிற்கு வந்த நிலையில் அடுத்தடுத்து 3 ஆண்களோடு பழகியதாக சொல்லப்படுகிறது. அந்த தகாத பழக்கத்திற்கு மகாலட்சுமியும் இளைய மகள் சாரதாவும் உடந்தை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிவேல் தமிழ்ச்செல்வியை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கொலை நடந்ததாக ஊருக்குள் ஒரு பேச்சு அடிபடுகிறது. கொலை செய்து 52 நாட்களான நிலையில் சடலத்தை தோண்டி எடுத்த போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மகாலட்சுமி, தமிழ்ச்செல்வி, சாரதா ஆகிய 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.